தமயந்தி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கௌதம் கோளாரா தமயந்தியை போங்கண்ணே அந்த பக்கமாக போங்க, கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் மெக்கானிக் வர சொல்லி பார்த்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. தமயந்தியும் யதார்த்தமாக போகிறாங்க. ஐயோ ஃபோனை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் எடுக்கிறாங்க. ஃபோன் ஆனில் இருக்குது. அப்படியே ஃபோன் ஆன் ஆயிடுச்சே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு சரி நம்ம இதுவாக போகிறேன், அந்த பக்கம் போகிறேன், ஏஜிஆர் கம்பெனி இங்கே தானே பக்கத்தில் தானே, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கௌதம் உடனே அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி அதோ பிங்க் கலர் சாரி கட்டி போயிட்டு இருக்காங்க பாரு, அவங்கள தான் ஒரே அடி அடிச்சு தூக்கிடுன்னு சொல்கிறாங்க. அந்த டிரைவரும் சரின்னு போகிறான். வந்து யதார்த்தமாக ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனை பார்க்கும்போது யாரடி என்னது எப்போவுமே டெக்ஸ்ட் தானே பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களே, அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு ரசித்து நலன் பேசுனது எல்லாம் கேட்டுக்கிட்டே போகிறாங்க. தமயந்தி நலன் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு தமயந்தி அதை கேட்டுகிட்டே போகிறாங்க. இவ்வளோ நாளாக நான் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் இத்தனைக்கும் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டதை நினச்சி அப்படியே அவங்களையும் மறந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. உன் அம்மா மாதிரியே நீயும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் உன் அம்மாவும் நீயும் ஒரு குட்டி தேவதையாக இருந்த போதும் எனக்கு நீ ஆதரிச்சிருக்கீங்க. இவ்வளவு நாளைக்கு அப்புறமா இந்த உண்மையெல்லாம் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா அன்னபூர்ணியும் அந்த குட்டி தேவதை நீ தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக உன் மனசை காயப்படுறதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னலாம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டு தான் தமயந்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ இவர் தானா இல்லை வேற யாராவதுமா, இவர் தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரா, நம்பவே முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தமயந்தி உங்ககிட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும், உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அச்சோ இவர் இந்த அளவுக்கு மனசு வந்து பேசியிருக்காருன்னா இப்போவே அவரை பார்க்கணும் போல தோணுதேன்னு நினைக்கிறாங்க தமயந்தி. அந்த நேரம் பார்த்து அந்த டிரைவர் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அவர் சொன்ன அடையாளம் இந்த பிங்க் கலர் சேரை தான், இவளை அப்படியே அடிச்சு தூக்கி எறியணுடா அப்படின்னு சொல்லி வேகமாக வராங்க. தமயந்தி நலன் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை படித்து பார்த்ததும் உடனே அவரை பார்க்க போகணும் அப்படின்னு திரும்புறாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது என்னது கௌரவியும் காரணம் காரையும் காணமே, எங்கே போயிருப்பான் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேன் வெகு வேகமாக வந்துட்டு இருக்குது. அப்போங்க பார்த்து நலனும் அபிராமி அம்மாவும் தமயந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. தமயந்தி அந்த ஃபோன் கால் பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா அடே அவர் தான் பேசுகிறாரு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போங்க பார்த்து அந்த வேன் வந்ததும் எல்லாரும் மோதிட்டு போயிடுச்சு. அலோன்னு சொன்ன வேகத்தில் ஐயோன்னு அது சத்தம் கேட்டதும் நலன் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஆபத்து, அவளுக்கு ஆபத்து வந்துருச்சு. இப்போ தான் ஃபோன் பேசி நல்லா பேசினான், அதுக்குள்ளே ஐயோன்னு அலறாளே, அம்மா என்னன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு நலன். தமயந்தி ஃபோனில் அலற சத்தம் கேட்டுச்சு, என்னமோ நடந்துருச்சு என்னன்னு தெரியலையே, எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு பதறிக்கிட்டு போகிறாங்க நலனும் அபிராமியும். தமயந்தி அடிச்சு விழுந்ததும் மண்டையிலையும் வாயிலையும் ரத்தமாக போய்கிட்டு இருக்குது. டேய் நல்லா பதறாதுடா, ஏஜிஆர் ஆஃபீஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்குது வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நலன் வெகு வேகமாக ஏஜிஆர் ஆஃபீஸ் தேடிட்டு போகிறாங்க. அவங்க வரும்போது ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா கூட்டமாக இருக்குது, ஒருவேளை தமயந்தியா தான் இருக்குமா, தமயந்திக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு நலன் பயப்படுறாங்க. டே நலன் அதெல்லாம் பயப்படாதுடா, தமயந்திக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, இது வேறு யாராவதுமா தான் இருக்கும் அப்படின்னு அபிராமி ஆறுதல் சொல்கிறாங்க. நலன் வந்து எட்டி பார்க்குறாங்க. அது தமயந்தின்னு தெரிஞ்சதும் அள்ளி எடுத்து வாரி அணைச்சு, அச்சோ தமயந்தி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சினேன், உங்ககிட்ட நேரில் பார்த்து நிறைய பேசணும்னு நினச்சினேன், இப்படியா பார்ப்பேன், இப்படியா பேச்சு முச்சு இல்லாத நிலையில பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நலன். அபிராமியும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. தமயந்தியோட பாட்டியும் வரணும் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னமோ கூட்டமாக இருக்குல்ல, வாடா போய் பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வராங்க. சமந்தி என்னாச்சு தமயந்திக்கு, என் குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கதறாங்க. என்னன்னே தெரியல சமந்தி, இவ மெஸ்ஸை விற்க போகிறதா சொல்கிறாங்க, அதை கேள்விப்பட்டு தான் நாங்களும் வந்தோம்னு சொல்கிறாங்க அபிராமி. நலன் கை வச்சு பார்த்துட்டு அட தமயந்திக்கு ஒன்றும் ஆகலை, அவள் உயிரோடு தான் இருக்கா, சீக்கிரமாக ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிருந்தோம். டாக்டர்கிட்ட நலன் கெஞ்சுறாங்க, இதை கையை காலான்னு நினச்சி கெஞ்சுறேன், எப்படியாவது தமயந்தியை காப்பாற்றிருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்லாருமே இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க, அவங்கள காப்பாற்றணும்னா உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிறாங்க டாக்டர். நிறைய ரத்தம் சேதாரம் ஆயிருக்கு, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல முடியுங்கிறாங்க. அபிராமி கதறி அலறாங்க. இப்போ தான் சின்ன ஜெர்சுங்க ஒன்று சேர போகிற நேரத்தில் இப்படியா பெரிய கொண்ட தூக்கி போடுவேன், அச்சோ இதை தாங்கிக்கவே முடியலையேன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பார்வதி போகாதடின்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டு இவ எங்க கேட்டா, அவ பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு பாட்டி ஒரு பக்கம் கதறாங்க. என் தம்பி கேசவனும் அவளுக்கு ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, அவளை பார்த்து இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனானே, அது ஏன் சொல்லலேன்னு வேற இதை கேள்விப்பட்டானா என்ன கேட்பானே, நான் என்ன பதில் சொல்லுவேன், கடவுளே தமயந்தி எப்படியாவது குணமாகி வந்துட்டானா போதும், அவ திருப்பி வந்துட்டானா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி. டாக்டர் வெளியில வராங்க. நலன் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, பின்னந்தலையில தான் ரொம்ப அடியா இருக்கு, பொழைச்சு வருவாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்க பொழைச்சு வந்தாலும் பழைய நினைவுகள் எல்லாம் இருக்குமாங்கிறது ஒரு டவுட்னு வேற பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க டாக்டர். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை தான் நான் கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கிறேன், என் பேத்தியை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு பாட்டி கெஞ்சுறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கு மேலே கடவுளோட ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடுறாங்க. வரன் நலனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அக்கா எப்படியும் திரும்பி வந்துடுவாங்க, நீங்கள் அழுகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, அவங்களோட மெஸ் அவ கையிலேயே கொடுத்து அவள் இஷ்டப்படி அவள் ஆசைப்படியே நடத்திட்டோன்னு நினச்சி தான் நான் சொல்கிறதுக்காக வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேடா அப்படின்னு நலன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. தமயந்திகிட்டே என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு இப்படி ஆயிடுச்சே, தமயந்தி நீ சீக்கிரமாக
எழுந்திருச்சு வா அப்படின்னு கண்ணாடி வழியா தமயந்தியை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையிலயா உன்னை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதறி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தமயந்தியோட ஃபோட்டோவை வச்சு மாலையெல்லாம் போட்டு எல்லாருமே உட்காந்து சுற்றி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயர் வந்து சிறப்பு பூஜையெல்லாம் தமயந்திக்காக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ நல்லா நினைக்கிறாங்க, எவ்வளவோ பேசணும்னு நினச்சி அவ்வளோ சீக்கிரம் நீ இப்படி கடந்து போயிட்டியே அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போங்க ஒரு மெசேஜ் வருது. அன்னைக்கு என்ன மெசேஜ்னு பாரு அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. எதுவும் வந்துட்டு போகுது, நான் இப்போ பார்க்க விரும்பலைங்கிறாங்க. இல்லைண்ணே நீ எதுக்கும் எடுத்து பாரு, ரெஸ்டாரண்ட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, அது என்னன்னு தான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நலன் எடுத்து பார்க்குறாங்க. என்னது பாட்காஸ்ட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கா, இது தமயந்தியோட சேனலாச்சே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக நலனும் இந்த பிரீத்தியும் பார்க்குறாங்க. நலன் பிரீத்தி இவங்க 2 பேர்த்தினாலும் இதை நம்பவே முடியல. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.